அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். அந்த கடுகு போட்டுக்கிறேன். அந்த கார்லிக் துருவி எடுத்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டோன்னே. அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பூண்டும் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆஸ்திரேலியாவில் நான் டேரெக்டாக டேப்லேருந்து வர வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், குக்கிங் ட்ரிங்கிங் எல்லாத்துக்கும். நான் கெட்டலில் வெந்நி போட்டு ஒலைக்கு நான் ஊற்றிடுறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். தக்காளி போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மசாலா தூள் வீட்டில் அரைச்சது போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கிட்டேன். எல்லாம் வதங்கி கொதிச்சு வந்தோடனே கருவாடு போட்டு இறக்கிட்டேன். நான் சாப்பாடு எப்பவுமே வடிக்க தான் செய்வேன். நான் கிளிப் போட்டு சரிச்சு விட்டுருவேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. தேங்காய் பால் வந்து நான் டின்னில் தான் வாங்கிக்கிறது. இங்கே தேங்காய் அரைச்சி எடுத்தாலும் பால் வராது, தண்ணி தான் வரும். ஸோ நல்லா கெட்டியாக இருக்கும். அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நான் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்போல்லாம் வந்து நான் எண்ணெயில் பொரிக்கல, மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு.